சாவுக்கு எதிராக உள்ள காரணம் ஆயிடுச்சுன்னா பீப்பர் நேஷன் மட்டும்தான். செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக குடும்பத்தோடவே சேர்ந்து விசாரிக்க வந்த போலீஸை தாக்கி அடாவடி தனத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த கஞ்சா குடிக்கு குடும்பம். விஷயம் என்னன்னா, சென்னை ஸ்ரீபெரும்புதூர்ல ஒருத்த வீட்டுக்கு, அதாவது இந்த வீடியோல தெரியறான் பாத்தீங்களா, இவன் வீட்டுல கஞ்சா வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஒரு 4-5 பேரோட ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இவன் வீட்டுக்குள்ள நுழையறாங்க. வீட்டுல கஞ்சா எங்க இருக்குது, யாரோ துப்பு கொடுத்திருப்பாங்க போல. ஆதாரம் இல்லாம போலீஸ் என்னைக்குமே அவ்வளவு ஈஸியா ஆக்ஷன்ல இறங்க மாட்டாங்க. சோ வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் கஞ்சா பதுக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா போய் அந்த இடத்துல கஞ்சா எடுக்கிறாங்க. அப்ப அதுக்கு அந்த கஞ்சா குடிக்க பத்தி அவங்க அம்மா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு போலீஸ்காரர், அதாவது ஒரு லேடி போலீஸை தாக்கி இருப்பாங்க. அந்த வீடியோல நான் காட்டல. இவங்க கூட ஒரு ஹையர் ஆபீஸ், ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் போயிருப்பார் போல. அவங்கள இந்த கஞ்சா குடிக்க பெத்த குடும்பமே சேர்த்து ஒரு போலீஸும் தெரிஞ்சு அவ்வளவு அசால்ட்டா ஃபேமிலியோட சேர்ந்து தாக்குறாங்க. நம்ம போலீஸும் சும்மா இல்ல, ஒண்ணு இல்லாட்டினாலே உதைச்சு எடுத்துருவாங்க. இதுல கஞ்சா கிடைச்சும் போலீஸ் மேல கை வச்சா சும்மா விடாங்களா? அப்ப அந்த போலீஸும் திருப்பி பிடிச்சி 4 அடியை போட்டு அனுப்பி விட்டு அந்த கஞ்சா குடிக்க தரன்னு இழுத்துட்டு போறாங்க. என்னதான் அரசு ஆட்சி மாறினாலும் இந்த கஞ்சா மட்டும் தமிழ்நாட்டை விட்டு போகவே போகாது போலயே. இவங்களுக்கெல்லாம் இது எங்க இருந்து கிடைக்குது? இந்த சின்ன வியாபாரிக்கு கொடுக்கிற அந்த பெரிய வியாபாரிகள் எங்கெங்க இருக்காங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தனிப்பட போட்டு மொத்த பேரையும் கூண்டோட தூக்குனாங்கன்னா இனி வரும் காலங்களில் கஞ்சா குடிச்சு கெட்டு போற வருங்கால பரம்பரை நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.